வணக்கம். எஃப்ஐஆர் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். இத பற்றி நம்ம அனைவருக்கும் தெரியும். ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன் போறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்க கம்ப்ளைண்ட்ட ரிசீவ் பண்ணிட்டு எஃப்ஐஆர் காப்பிய ஃபைல் பண்ணுவாங்க. அதற்கு பிறகு தான் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றதே ஃபார்வர்ட் ஆகும். ஆனால் 0 எஃப்ஐஆர் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியுமா? இந்த 0 எஃப்ஐஆர் என்பது என்னவென்றால், ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது. ஆனால் அந்த இடத்திற்கு சம்மந்தம் இல்லாத ஜூரிஸ்டிக்ஷன்ல கம்ப்ளைண்ட் ரிசீவ் ஆகும் பட்சத்தில், அந்த காவல் நிலையமும் எஃப்ஐஆரை பதிவு பண்ணலான்றதையும் தெரிஞ்சுக்குவாங்க. ஆனா அதனை 0 எஃப்ஐஆர் என்ற பெயரில் பதிவு பண்ணுவாங்க. சரி, இது பேசிக் என்கொயரிலாம் முடிச்சுட்டு, அந்த சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருவாங்க. எஃப்ஐஆருக்கும், ஜீரோ எஃப்ஐஆருக்கும் உள்ள மேஜரான வித்தியாசம் என்னன்னா, எஃப்ஐஆர்ல சீரியல் நம்பர் போடுவாங்க. ஆனா, ஜீரோ எஃப்ஐஆர்ல அந்த மாரி ஒரு விஷயத்த போட மாட்டாங்க. எப்போ வந்து வேற ஒரு ஜூரிஸ்டிக்ஷன்ல கம்ப்ளைண்ட் போயிருக்கு இல்லையா? அதனால அவங்க வந்து பேசிக் என்கொயரிலாம் முடிச்சுட்டு, அந்த சம்மந்தப்பட்ட கன்சிடரேஷன்க்கு ஃபார்வர்ட் பண்றாங்களோ, அதற்கு பிறகு அவங்க வந்து புதுசா ஒரு எஃப்ஐஆர ஃபைல் பண்ணிட்டு, இன்வெஸ்டிகேஷன ப்ரொசீஜர ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதன் மூலம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாம எங்க இருந்தாலும் நமக்கு பக்கத்தில் இருக்கும் காவல் நிலையத்தில் எஃப்ஐஆரை பதிவு செய்யலாம் என்பதையும் தெரிஞ்சுக்கோங்க. தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.